என்ன இப்படி ஒரே நாள்ல வந்துட்டியே? அத்தை, மாமா தான் ஒரே நாள்ல பேர்லாம் வேலை இருக்குன்னு சொன்னாவளா, அதான் நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். உங்க அம்மா ஒண்ணும் சொல்லலையோ? எங்க அம்மா இன்னும் 2 நாளாவது இருங்கன்னு சொன்னாவ. ஆனா மாமாக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுனால சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாவ அத்தை. சரிம்மா சரி. ஏ சந்திரு, உன் மாமியார் வீட்டுல விருந்து உபசரிப்புலாம் எப்படி இருந்துச்சுப்பா? இருந்துச்சு. என்னப்பா இருந்துச்சு வர்ணிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? நல்லா சாப்பிட்டியா? அத்தை மாமா கூட எல்லாம் நல்லா பேசி வாங்கி இருந்தியா? அம்மா, அந்த வீட்ல ஒரு ஏசி கூட இல்ல, தூங்கவே இல்ல. கொசுக்கடி வேற எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மாமா, எங்க வீட்ல கோசலாம் கிடையாது, மூட்டை பூச்சி தான் கடிச்சிருக்குமா இருக்கும். ஷேய், மூட்டை பூச்சி வேறயா? முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். மாமா, கழட்டி தாங்க, நான் துவைச்சு தாரேன். ஒன்னும் வேண்டாம், வேலைக்காரங்க இருக்காங்க, பாத்துப்பாங்க. அது ஒண்ணும் இல்ல முக்காய்மா, மூட்டை பூச்சி கோட்டுக்குள்ள ஏறிட்டுன்னு நினைக்கேன். கடிக்குதான் என்னமா தான் உழுந்தாச்சு வாடியா. மூக்காய்மா, கொசுவே உங்க வீட்டுல இல்லன்னு சொன்னா கூடவே ஒரு கொசை கூட்டிட்டு வந்திருக்கா. அங்கே அடிச்சு போட்டு வர வேண்டியதானே, நம்ம எல்லாரையும் கச்சி விடுமே. அத்தை, இவதான் என் ஃப்ரெண்டு. இவ பேரு சௌமி. கல்யாணத்துல கூட பாத்துருப்பீல்ல, கோட்டீஸ்வர ஆண்டி. என்ன கொசு பேசுது? I am your big fan. பியானோ ஏசியோ ஒழுங்கா இருந்தா சரி. அத்தை, நான் சொன்னேன்ல, வேலைக்கு என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன்னு. இவதான் வா. நானும் சௌமியும் சேர்ந்து மாட்டை பாத்துக்கிட்டேன். சரிம்மா பாத்துக்கிடுங்க. மூக்காய்மா, உன் கூட வேலை செய்யக்கு என்ன 2-3 பேரை சேர்த்து விடட்டுமா? வேண்டாத்தே, நானும் சௌமியே மாடை பாத்துக்கிடுவோம். 4 மாடு தானே இருக்கு, 40 மாடு கூட நானே பாத்துக்கிடுவேன். பரவாயில்லையே சரோஜா, அப்படின்னா பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். ஏங்க அதை பேரை பாத்துக்கிடுவோம். இப்போதைக்கு 4 மாடு நம்ம தேவைக்கு வச்சிருக்கோம், போதும். மூக்காய்மா, பால் நம்ம வீட்டுக்கு போக மீதி இருக்கிறத ஹோட்டலுக்கு அனுப்பிடுவோம், சரியா? அத்தை, தயிர், மாறு, வெண்ணெய், நெய், பன்னீர் எல்லாத்தையும் நானே எடுத்துருவேன் அத்தை. பாலை ஹோட்டலுக்கு அனுப்பிட்டா அங்கேயே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவோம். பூ, நீ நம்ம வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் செஞ்சுக்க, போதும். சரி அத்தை. ஆமா, மாடு வந்துட்டோம். ஆமாம்மா, மாடு வந்துட்டு 4 மாடும் கண்ணுக்குட்டியும் வந்திருக்கு. ஹை, உடனே போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சாமி, பாவமா, எவ்வளவு மூக்கி டிக்கிக்குள்ள இருக்குல்ல. ஆமால, அதை மறந்துட்டேன். அத்தை, எங்க அம்மா பலகாரம், வாழைக்கொலை, புது ட்ரெஸ், அரிசி பெட்டி எல்லாம் கொடுத்து விட்டுருக்கா. அது கார் டிக்கிக்குள்ளதான் இருக்கு, எப்படி திறக்கணும்னு தெரியல. இல்லைன்னா நாங்களே தூக்கிட்டு வந்திருப்போம். மாமாட்ட சொல்ல சொல்ல காதுல வாங்காம உள்ள வந்துட்டாவ. இருக்கட்டும் முக்காய்மா, நான் வேற ஆளை விட்டு எடுத்துக்கிறேன். நீ போகாம போய் ரெஸ்ட் எடு. கோட்டீஸ்வர ஆண்டி, அப்படியே அதுல என்னோட பேக்கும் இருக்கு. ஆமாத்தே, சாமியோட பேக் அதுல இருக்கு. மாட்டை 24 மணி நேரம் பாத்துக்கிடணும் பத்தியலா, அதனால சாமிக்கு இங்கே தங்குறதுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுங்க அத்தை. ரூம் தானே கொடுத்துருவேன். சரி அத்தை, நானும் சாமியும் போய் மாட்டை பார்க்கும். ஏங்க மர்மோஜன காதுல விழுந்துச்சா? காரி டிக்கில பலகாரம் அரிசி பெட்டிலாம் இருக்குதா, போய் டிரைவரா நீங்களே தூக்கிட்டு வாங்க. சரோஜா, நானா? ஆமா, நீங்க தான். ஒரு வேலையும் செய்யறதில்ல, இந்த வேலையா செய்யுங்க, போங்க. மாடு வந்திருக்குன்னு சொன்னோன்னே என் மருமகளுக்கு என்ன சந்தோஷம். எவ்வளவு ஆசையா பார்க்க வாடியா. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ராசாத்தி, ராசாத்தி, ராசாத்தி. யார் இது நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு நம்மளே பேரை சொல்லி கூப்பிட்டியது? அதுவும் மிரட்டுற மாதிரி கூப்பிட்டியாவ? யாரா இருக்கும்? ராசாத்தி, யாரு? உள்ள வாங்க. ஓஹோ, நீங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் ராசாத்தி அப்படின்னு வீட்டு முன்னாடி வந்து நின்று கூப்பிடுற வேலை வச்சுக்கிடாதுங்க. எனக்குன்னு பிரஸ்டீஜ் இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு இந்த ஊருக்குள்ள. இப்படி வீட்டு முன்னாடி நின்னுட்டு பேரை சொல்லிலாம் கூப்பிடாதுங்க. நீங்க என்னையோட வயசுல பெரியவியெல்லாம் இருக்கலாம், அதுக்காக வெளியே நின்னுட்டு ராசாத்தி ராசாத்தி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எங்க வீட்டுக்கு காலிங் பெல் இருக்கு, அதை அடிச்சு கூப்பிடுங்க. இல்லனா வெளியே தோட்டக்காரா இருப்பான், அவன்கிட்ட சொல்லி விடுங்க. இந்த மாதிரி கத்துறத 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவ? இனியாவது ஒழுங்கா கூப்பிட்டு பழகுங்க. ஆமா, இப்ப எதுக்கு வந்தீங்க? உங்க பேத்திய பாக்குறதுக்கா? சும்மா சும்மா இப்படிலாம் அவளை பார்க்க வராதுங்க. அவளுக்கு இங்க 1008 வேலை இருக்கு. வாயாம என்னடானா உங்க மருமக வரா, இப்ப என்னடானா நீங்க வந்து நிக்கிறீங்க. இப்படி ஆளாளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா அவ வேலையை அவ எப்படி பாப்பா? கட்டி கொடுத்தோமா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டோமான்னு இருக்கணும். எப்ப பாரு யாராவது ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க அவளை. போங்க, சட்டுப்பட்டுன்னு போய் பாத்து
குடும்பத்துக்கும் நல்லது. நீங்க உங்க மருமகளை வேலை வாங்குனதே இல்லையோ? அந்த ராணிய கோழிலியா வச்சிருந்தீங்க? நான் எப்படி வச்சிருந்தேங்கிறது முக்கியம் இல்ல உனக்கு. அதான் நல்லா தெரியுதே, அவளை மகாராணி மாதிரி வச்சிருந்திருப்பிய. அதான் உங்களை மதிக்காம தனியா வீடு கட்டிட்டு போயிருக்கா. நான் உன்னை கேட்டா நீ உடனே ஏன் மருமக கதைக்கு ஏன் கதைக்கு வராதே. அது வேற கதை. இங்க பாருங்க, வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சும்மா இப்படி என் வீட்டு விஷயத்துல வந்து நீங்க வந்து தலையிடாண்டா. உங்களுக்கு உங்க மருமகளே பாத்துக்கிட்ட தெரியல, அதனால தான் போயிட்டா. நீங்க என் மருமகளை எப்படி பாத்துக்கிட்டோன்னு எனக்கு சொல்ல வந்துட்டீங்களோ? ராசாத்தி எதுக்கு இப்படி பேசியா? அவ என்ன கேட்டாவே? அந்த பிள்ளையாவிய ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாவே. இப்படி வேலை செய்ய வச்சு கொடுமைப்படுத்தினா நல்லாவா இருக்கு? என்னது வேலை செய்ய வச்சு கொடுமைப்படுத்துறேனா? அப்போ உங்க மருமகள்லாம் வீட்டுல வேலை செய்யறதே இல்ல. நான் மட்டும் தான் என் மருமகளை வீட்டுல வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திட்டேன். மாறு வீட்டுக்கு அனுப்ப முடியாது 2 மாசம் ஆகும் சொன்னியாமே. ஆமா, என் மகன் ரொம்ப பிஸி. 2 மாசத்துக்கு இடையில எங்கேயும் வரமாட்டான். இந்த கல்யாணத்துக்காக இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதான் என் மகன் பிஸின்னு சொல்லியல்ல, எங்கேயும் வர முடியாது. அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்சு 15 நாளைக்கு எங்கேயும் அனுப்ப முடியாது. அதனால தான் கூட்டிட்டு வரல. உங்களுக்கு வேணா இப்ப கையோட கூட்டிட்டு போங்க. அதனால உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிடுங்க. திரும்ப இங்க வரணும்னு கனவுலயும் நினைச்சிடாதங்க. என்ன பேச்சு பேசியா நீ? பின்ன அங்க இருந்து சண்டைக்கு தானே வந்திருக்கீங்க. ஏன் மருமகளை எப்படி பாத்துக்கிடணும்னு எனக்கு தெரியாதோ? நீங்க தான் வந்து சொல்லி தரணுமா? அவ்வளவுக்குள்ள பாசமா இருந்தா கையோட கூட்டிட்டு போயிருங்க. நாங்களாவது நிம்மதியா இருப்போம். இப்ப என் பேத்தியால உனக்கு அப்படி என்ன நிம்மதி குறைச்சலாயிட்டு? பின்ன கேட்டு கொடுத்து ஒரு வாரம் கூட ஆவையில, அதுக்குள்ள தினமும் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ராணி 2 நாள் வந்து சண்டை போட்டு போயிருக்கா. இப்போ நீங்களா வார்த்தை கேட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டே இருப்பீங்க. என் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னால முடியாது. அவ்வளவு கஷ்டமா இருந்தா உங்க பேத்தியை கையோட கூட்டிட்டு போயிருங்க. கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. ஊரே வாழா விட்டின்னு சொல்லும். அப்போ வா மவனே என்ன சொல்ல? என் மவன் சிங்கக்குட்டி. இவ இல்லைன்னா 1000 பொண்ணுங்க அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வேற ஒரு நல்ல பிள்ளையா, வேலை தெரிஞ்ச பிள்ளையா பார்த்து நான் கட்டி வைப்பேன். இந்த மாதிரி ஒண்ணும் தெரியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு சாம்பார் வைக்க தெரியல, ஒரு ரசம் வைக்க தெரியல, சமைச்சா வாயிலே வைக்க முடியல. அவ்வளவு கேவலமா இருக்கு. இதுல நான் வேலை வாங்கியேன்னு ஊரே வேற வந்து என்னை கேக்குது. வேலை சொல்லி கொடுத்து வளர்க்க துப்பு இல்ல, என்னைய கேள்வி கேட்க வந்துட்டாவ. ராசாத்தி நீ பேசுறது ஒண்ணுமே சரியில்லை. இது ஏன் சம்மந்திக்கு அம்மே? மரியாதையா பேசு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு திமிரா வந்து உட்கார்ந்திருக்கா. வந்தவியல வாணும் கேட்கல, உட்காரணும் சொல்லல. என்னமோ பெரிய முதலாளி கடங்க எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னது இதெல்லாம்? வந்தவிய விசாரிச்சுட்டு போக வந்திருந்தா நானும் மதிச்சிருப்பேன். சண்டை போடல வந்திருக்கியே, வேற எதுக்கு நான் மதிச்சு பேசணும்? பாட்டி வாங்க பாட்டி. ஏய் என்ன என்னை மிரட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு வீட்ல இருந்து ஆட்கள் வர வைக்கிறியோ? இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்குறியோ? ஏன் ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க பாட்டி வந்து நீ மிரட்டியவே. என்னது மிரட்டுனா? ஏமா அப்படி செய்யறதுன்னு கேட்டேன். நீங்க அப்படியே கேட்டியே, விட்டா அடிச்சிருவிய போல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் வீட்டுக்கு ஒருத்தருக்கா போன் போட்டு இங்க வர வச்சு பேச வச்சிட்டு இருக்கியோ? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னால சமையல் வேலை பார்க்க முடியலையோ? அத்தை நான் யாரையும் வர சொல்லல. பாட்டி வந்து என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. வாயை மூடு, நடிக்காத. நீ தான் வர வச்சிருக்க. இவ்வளவு நேரம் உள்ள பூனை மாதிரி பதுங்கிட்டு இப்ப வந்து பேசுறியோ? அத்தை எனக்கு நிஜமாலே புரியல என்ன நடந்துச்சுன்னு. பாட்டி எப்போ வந்தாங்கன்னே தெரியாது. நானே இப்பதான் வந்து பாக்குறேன். நான் எதுவும் பாட்டிகிட்ட சொல்லவே இல்லை. நீ சொல்லாம அவியலுக்கு எப்படி தெரியும்? என் பேத்தி ஒண்ணும் சொல்லல. அப்படியா? இவ சொல்லாம இவ சமைச்சிட்டு கிடக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்விப்பட்டேன். நீ படுத்திய கொடுமையை தான் ஊரே சொல்லுதே. ஆமா சொல்லு. இவதான் சொல்லி வர வச்சிருப்பா, எனக்கு தெரியும். ராசாத்தி இப்ப எதுக்கு இப்படி கோவப்படியா? உன்னை நம்பி ஒரு பிள்ளைய உன் வீட்டுக்கு கட்டி தந்திருக்காவே. அந்த பிள்ளைய நீ தான் நல்லா பாத்துக்கிடணும். இப்படியே அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தியது. ஆமா, உங்களுக்கு வேலை செஞ்சுட்டா உடனே கொடுமையாயிரும். நான் எவளையும் கொடுமைப்படுத்தல. உங்களுக்கு வேணா கையோட இப்படியே கூட்டிட்டு போயிருங்க. அந்த ஆளை நீங்களே வச்சுக்கிடுங்க, எங்களுக்கு வேண்டாம் இவ. அத்தை என்ன உங்க பாட்டி பின்னாடி அப்படியே கிளம்பு. இனி இந்த வீட்டுக்கு வரணும்னு கனவுல கூட நினைக்காத. அந்தால போய் அவிய வீட்ல இரு, அப்பதான் தெரியும். சமைக்க சொன்னது பெரிய குத்த மாதிரி உங்க அம்மா வந்து கேட்காம இப்போ உங்க பாட்டி வந்து கேட்காவ. ஏன்னா எத்தனை பேர் வந்து கேட்க போறாவ? நான் என்ன உன்னை ரொம்ப வேலை சொல்லி கொடுமையப்படுத்திட்டு இருக்கீங்க? சமைக்க சொன்னது அவ்வளவு பெரிய தப்பா போயிட்டோ? இனி அந்த சில்பாவிய வேலையை விட்டு நிறுத்தணும். மொத்த வேலையை நீ தான் செய்யணும். அப்ப என்ன செய்யவன்னு பாத்துருவோம். ராசாத்தி
பாட்டி. தங்கச்சி வாங்க போவோம். ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒருத்தருக்கா போன் போட்டு சொல்லிட்டு இருக்கியோ? முதல்ல உங்க அப்பா அம்மா வந்தாவ, இப்போ உன் பாட்டி வர வச்சிருக்க. அடுத்து யார் வர? அத்தை, நான் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லல, அவங்களா தான் வராங்க. வாய மூடு. நீ சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல உன்கிட்ட இருந்து போனை புடுங்கணும். வீட்ல எல்லா வேலையும் செய்ய விடணும். கையால துணி துவைக்க விடணும். அப்பதான் திமிரு அடங்கும். அப்படியே உங்க அம்மைக்கு இருக்க திமிரு உனக்கும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா திமிரு அடக்கி போவல. பார்க்க பூனை மாதிரி இருக்காளே, எதுவும் சொல்ல மாட்டான், ஒழுங்கா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப மோசமால இருக்கா. இதெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. சமையல் வேலையை மட்டும் இவளுக்கு கொடுக்க கூடாது. எல்லா வேலையும் சேர்த்து விட்டா தான் தள்ளணும். அப்பதான் இவளுக்கு திமிரு குறையும், அவியல்களுக்கும் திமிரு குறையும். எம்மா, நீ எதுக்கு இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா? என்னது நடிச்சுக்கிட்டு இருக்கானா? ஆமா, நல்ல மாதிரி இருக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு? என்ன பேசுறா நீ? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ எதுக்காக மைனிக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு தானே சப்போர்ட் பண்ணி எப்பவுமே பேசுவா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவியலை ஏசுவோம். இப்ப என்னடானா என்னையும் ஏசியா, வீட்டை விட்டு போன்னு சொல்லியா? ஓ, மருமவள ரொம்ப தான் கொஞ்சியா? என்னம்மா இதெல்லாம்? ஏட்டி, நீ என்ன பேசுறான்னு எனக்கு புரியல. ஏம்மா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. உனக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சு? அதான் தெரியலன்னு சொல்றேல்ல. என் மருமவ சொன்னா தேங்காய் விழுந்துட்டுன்னு. ஆமா, மருமவ பொங்கட்டி. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் என் வீட்டுக்குலாம் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். நீ தான் என்னை இங்க இருக்க சொன்ன. இப்ப திடீர்னு போன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? நீ உன் வீட்டுல தான் இருக்கணும்னு அர்த்தம். எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. என் மாமியார் ஒரே இம்சை, அதனாலதான் நானும் இங்க வந்து இருக்கேன். திடீர்னு போன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதாம்மா ஆச்சு உனக்கு? மைனி தான் உன் தலையிலே அடிச்சுட்டாவே. பாரு பூங்காட்டி, என் மருமகளை